எப்படி தான் மருதாணி வச்சாலும் செவக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலை சுத்தமாக செவக்கலை. எவ்வளவுதான் என்ன தான் சேர்த்து வச்சாலும் செவக்கலை அப்படின்னா இதை மட்டும் லைட்டாக சேர்த்து பாருங்கள். அப்படியே பசை மாதிரி கையில் ஒட்டிக்கும். மருதாணி பறிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அரைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு டைமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு சூப்பரான வழி இருக்குங்க. மணிக்கணக்காக மருதாணியை கையில் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே முழிச்சிருந்து நம்ம வச்சாலும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே மாட்டேங்குது. அப்படியே ஒட்டினாலும் லைட்டான ஷேடு தான் ஒட்டுது. அப்படின்னா இந்த சிம்பிளான விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். பல மாதம் ஆனாலும் மருதாணி அழியாமல் இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துட்டு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு எலுமிச்சப்பழம் பாதி இதேப்பழம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கற்பூரம் தாங்க. நிறைய பேருக்கு மருதாணி வைக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனால் மருதாணி வைக்கிறதால ஜலதோஷம் பிடிக்குது, தலை வலிக்குது அப்படிங்கிற காரணத்தால் வைக்காமல் விடுவாங்க. அப்படி பிரச்சனை இருந்தால் மட்டும் கொஞ்சமாக இதே போல் கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்த நம்ம எடுத்துக்கக்கூடியது முக்கியமான பொருள்கள். அது என்னென்னா வெல்லம் தான். இந்த மாதிரி கட்டி வெல்லம் பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்காக சீனி பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறது தான் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெல்லத்தை லைட்டாக இதே போல் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெல்லம் சேர்த்துக்கும் போது உண்மையாகவே நல்ல சூப்பரான டார்க்கான கலர் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அழியாமல் இருக்கும். அடுத்தா நம்ம எடுத்துக்கக்கூடியது டீ தூள் தான். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீ தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எப்படி நல்ல சூப்பராக கலர் இறங்கி வருது பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷமாவது குறையாமல் கொதிக்க வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா டார்க் கலர் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த சட்டி அப்படியே இதுக்கு கீழே வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் அதில் பிழிஞ்சு ஊற்றாதீங்க. அதில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதை நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஃப்ரெஷ்ஷான மருதாணியில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அல்லது இந்த மாதிரி கடையில் வாங்கிக்கக்கூடிய மருதாணி பவுடர், இதே போல் மருதாணி பவுடர் எல்லா கடைகளையுமே கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் அல்லது மளிகை கடையில் இப்படி எல்லா கடைகளையுமே தாராளமாக கிடைக்குங்க மருதாணி பவுடர். இந்த மருதாணி பவுடரில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் கொட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துருப்பேங்க. ஏற்கனவே நம்ம இந்த எலுமிச்சப்பழ பாதி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பாதி எலுமிச்சப்பழத்தை அப்படியே அந்த ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இந்த ஜூஸ் மட்டும் ஒரு வேளை விதை இருந்துச்சுன்னா அதை எடுத்து தனியாக போட்டுட்டு ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அது நமக்கு தேவைப்படும். அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போ சேர்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதே தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக பிசையும் போது கை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம மருதாணி பவுடர் தலைக்கு தேய்க்கிறதா இருந்தாலும் சரி, கையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, உடனடியாக வைக்கவே கூடாது. அது நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மினிமம் நீங்கள் ஒரு மணி நேரம் டைம் கொடுக்கலாம். அல்லது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சுட்டு மறுநாள் நீங்கள் எடுத்து வச்சாலும் ஓகே தான். அடுத்தா நம்ம எடுத்துக்கக்கூடியது கோடாரி தைலம் அல்லது தலைவலிக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது இந்த மாதிரி தைலம் அல்லது யூக்காலிப்டஸ் ஆயில், ஏதாவது ஒரு தைலம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 சொட்டுக்கு அந்த தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீனி இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த தண்ணி நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்ச தண்ணி தாங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மருதாணியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். 1 மணி நேரத்துக்கு நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக நமக்கு இறங்கி வந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல பச்சை கலரில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா நல்ல டார்க் கலரில் இருக்கும். நம்ம கோனெல்லாம் கையில் வைக்கும்போது நல்ல டார்க் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. யூக்காலிப்டஸ் ஆயில், கோடாரி தைலம் அல்லது நீலகிரி தைலம், இந்த மாதிரி தைலம் இருக்கு இல்லைங்களா, இதே தைலத்தில் ஒரு 2லேருந்து 3 சொட்டுக்கு அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா சூப்பராக கலர் கிடைக்கும். இது நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக கலர் கையில் ஒட்டிக்கும். பத்தாததுக்கு உங்களுக்கு கை ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை தடுக்கும். ஜலதோஷம் அல்லது தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கையில் இதை வைக்க போகிறீங்களோ அந்த கையில் ஒரு 2 சொட்டுக்கு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தாங்க வரைஞ்சி விட்டுருக்கிறேன்.
இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் வைக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல, உங்களுக்கு கொஞ்சம் டாட் மாதிரியெல்லாம் வச்சு டிசைன் வைக்கிறதுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அதே போலயே வச்சுக்கலாம். முக்கியமா நீங்க கையில அந்த நீலகிரி தைலத்த ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இதே போல ட்ராயிங் போட்டுக்கோங்க. அல்லது நல்லா வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது ஃபெவிகால். இந்த மாரி ஃபெவிகால் நம்ம வீட்ல பசை பயன்படுத்துறதுக்காக வாங்கியிருப்போம். இதில இருக்கக்கூடிய மூடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்ல ஒரு கோன் ஷேப்ல இருக்கும் இல்லையா? அதில காலியான பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில இந்த மாரி நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா? மருதாணி. அது நல்லா 1 நாளோ அல்லது 1 மணி நேரமோ டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி ஊத்தி விட்டுக்கோங்க. இதில மருதாணி ஊத்தும்போது, லைட்டா தரையில தட்டிட்டு ஊத்துங்க. அப்பதான் ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்போ மருதாணி ஃபுல்லா இதில ஊத்தி விட்டுட்டு, நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல நம்ம மருதாணிய ஃபுல்லா ஃபில் பண்ணி குடுத்தோம்னா, சின்ன குழந்தைங்க கூட ஒரு 2 நிமிஷத்தில மருதாணி வச்சு முடிச்சுடுங்க. அங்கங்க வேஸ்ட் ஆகவும் செய்யாது. அங்கங்க கொட்டவும் செய்யாது. குழந்தைங்க அங்கங்க வச்சு தேய்க்கவும் மாட்டாங்க. இந்த மாரி நம்ம ஃபில் பண்ணி குடுத்தாவே, நமக்கும் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க கையில இந்த மாரி ஃபில் பண்ணி குடுத்தா கூட, அவங்களும் இத ஈஸியா வச்சு முடிச்சுருவாங்க. முக்கியமான விஷயம் நம்ம மருதாணியை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா அது வலிஞ்சு ஓடிடும். அதனால் அதை மட்டும் நம்ம பார்த்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் வச்சு விட்டுக்கலாங்க. இதே போல் மருதாணி பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி தலையில் வச்சா நல்லா டார்க் ப்ரௌன் கலர் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி தலையில் அப்ளை பண்ணால் கூட நல்ல டார்க் கலர் கிடைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம வெல்லம் சேர்த்துருந்தோம். நீங்கள் தலையில் வைக்கிறதா இருந்தால் அந்த வெல்லம் நீங்கள் சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி வெல்லம் சேர்த்து வைக்கிறத தவிர்த்துட்டு மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து நீங்கள் வைக்கலாம். கூடவே நம்ம அந்த ஆயில் சேர்த்தோம் இல்லையா? அந்த ஆயிலும் ரொம்ப சேர்க்காதீங்க. 1 சொட்டு 2 சொட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டார்க் கலர் கிடைக்கும். இப்போ நான் இது வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள எவ்வளோ நல்லா காஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம கோன் கையில வைக்கும்போது சீக்கிரமா காயும். நீங்க இதுக்கு முன்னாடி கோன் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமா காஞ்சு வரும். அதே மாரி தான் மருதாணியும் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்திலேயே அழகா காஞ்சு வரும் நமக்கு. அந்த மாதிரி காஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வச்சிருந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த சீனி தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த தண்ணியை 2 முறை தெளித்து விட்டுருந்தேன். அதுக்குள்ளே இது நல்லா காஞ்சி வந்துடுச்சு. ஒரு அரை மணி நேரம் கையில் வச்சுருந்தாவே நல்ல சூப்பரான கலர் கிடைக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் வச்சுக்கலாம். வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கையில் தான் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கையில் கூட தாராளமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மருதாணியை நம்ம கையில் கழுவிட்டோம். கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மருதாணி ரொம்ப நாளுக்கு கையில் அப்படியே இருக்கணும். ரொம்ப நாளுக்கு அழியாமல் இருக்கணும். இதை விடையும் நம்ம நாளைக்கு பார்க்கும்போது, அதாவது ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் நல்லா டார்க்காக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. இதை மட்டும் கடைசியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரைஞ்சி வர வேளையில் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், எந்த காஃபி தூள் இருந்தாலும் ஓகே தான். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரக்கூடிய டைமில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த மாதிரி ஆவி மாதிரி பறக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் கையை இந்த மாதிரி அதில் நல்லா காட்டிக்கோங்க. அதாவது முன்புறம் பின்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு காட்டணுமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி காட்டி விட்டோன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும். கலர் இன்னும் நல்லா டார்க் ஆகிடும். ரொம்ப நாளுக்கு அழியாமல் இருக்கும். இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.